விண்வெளியில 2 விண்கலங்களை இணைத்து சாதனை படைக்க போகுது இஸ்ரோ. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் வரிசையில இந்தியாவும் இணைய போகுது. இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை இஸ்ரோ கையில் எடுத்திருக்கிறது உலக நாடுகளையே வியப்புல ஆழ்த்திருக்கு. முதன்முறையா இன்ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜியை இஸ்ரோ செயல்படுத்த போறாங்க. இது என்ன தொழில்நுட்பம்? இதன் மூலமா இந்தியாவுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? உலக நாடுகள் ஏன் இத பார்த்து பிரமிக்கிறாங்க? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இப்படிதாங்க இன்ஸ்பேஸ் டாக்கிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இது தொடர்பான ஒரு அனிமேஷன் வீடியோவை இஸ்ரோ பகிர்ந்திருக்காங்க. டிசம்பர் 30 இன்னைக்கு இரவு 10:15 இஸ்ரோ ஸ்பேடெக்ஸ் செயல் திட்டத்துக்காக PSLV C-60 ராக்கெட் விண்ணில செலுத்தப்பட போகுது. இதுல 2 சிறிய ரக விண்கலங்கள் அனுப்பி வைக்கப்பட போகுது. இந்த விண்கலங்கள் தான் விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறமா டாக்கிங் டெக்னாலஜி மூலமா இணைக்கப்பட இருக்கு. இதுதான் இந்தியா முதன்முறையா இந்த மாதிரி செய்யக்கூடிய முதல் திட்டம். இதுக்கு முன்னாடி சீனா, ரஷ்யா, அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்போ இந்தியா இத செஞ்சிருச்சுன்னா உலகிலேயே 4வது நாடா இன்ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜியை செயல்படுத்தின நாடு அப்படின்ற பெருமையை எடுத்துடும். SDX-01, SDX-02 அப்படின்ற 2 விண்கலங்கள் இதுல அனுப்பப்பட இருக்கு. இந்த 2 விண்கலங்களும் விண்வெளியில ஒன்னோட ஒன்னு சந்திக்க வச்சு அதுக்கப்புறமா இணைய வச்சு அதுக்கப்புறம் பிரிக்க வைக்க போறாங்க. இந்த மாதிரியான செயல் திட்டம் இப்போ விண்வெளியில நடக்க இருக்கு. அது போக ஒரு விண்கலத்துல இருந்து இன்னொரு விண்கலத்துக்கு எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்பர் ஆக போகுதான். அதே போல பேலோடனுடைய ஆபரேஷன் அன்டாக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் செக் பண்ண போறாங்களாம். இதன் மூலமா இஸ்ரோ மிகப்பெரிய புது சாதனையை படைக்க போகுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.